ஹே மை செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அம்மா வித் ஆருத்ரா வைப்ஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் சரியான மழை. பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு. ஸ்கூல்லாம் லீவு, ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு. ஆனால் எனக்கும் இந்த கிச்சனுக்கும் மட்டும் லீவே கொடுக்க மாட்றாங்கப்பா. சரி என்ன சமைக்கலாம், ஏதாவது சமைக்கணுமே, என்ன சமைக்கலான்னு நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ பின்னாடி இருந்து எங்கள் அத்தான் ஒரு கவரை வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு இதை சமையல் பண்ணு அப்படின்னு சொல்லி தந்தாங்க. சரி என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள தீபியோட ஃபேவரட்டான காடை இருந்தது. சரின்னு அதை பிரித்து ஒரு இதில் மாற்றிட்டு காடையை நல்லா க்ளீன் பண்ணி அதில் ஒரே ஒரு காடை மட்டும் முழுசாக இருந்தது. இது என்ன பண்ணலாம், சரி நம்ம முழுசாக இது வரைக்கும் ஃப்ரை பண்ணதே இல்லையே, இதை எப்படியாவது மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிடுவோன்னு காடைக்கு ஒரு மேஜிக்கை போட்டுட்டு அதுக்கு மசாலாலாம் வர வச்சுட்டாங்க. இந்த கேப்பில் தீபி நடுவில் வந்து அம்மா நேற்று பண்ண கொலக்கட்டை இருந்தால் எனக்கு தாங்கம்மான்னு சொல்லி கேட்டால், நேற்று நான் அதாங்க தீபிக்கு கொலக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். நேற்று தான் வந்து திருக்கார்த்திகை, அதுக்கு நாங்கள் பண்ணோம். எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஓலை கொலக்கட்டை ரொம்பவே ஸ்பெஷல். ஓலைன்னா வேறு ஒன்றும் இல்லை, பனை ஓலைக்கு நடுவில் இந்த மாதிரி கொலக்கட்டை ஸ்டஃபிங் வச்சு கொலக்கட்டை பண்ணியாச்சு. அது சூப்பராக இருந்தது. சரி நம்ம வேலையை பார்ப்போன்னு பிரியாணிக்கு சட்டி வச்சு இங்கே சைடில் கொஞ்சோல சாதம், ரசம், அப்புறம் காடை கிரேவி இதெல்லாம் தாங்க பண்ண போகிறோம். பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு விட்டுட்டு தக்காளி வெங்காயத்தெல்லாம் உள்ளே சேர்த்து விட்டு கடகடனை அதையும் வதக்கிட்டு அது நல்லா வதங்கிட்டு இருந்தது. சரி இந்த கேப்பில் இஞ்சி பூண்டை போட்டு விட்டுலான்ட்டு இஞ்சி பூண்டையும் அதில் சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும். அதில் தேவையான பிரியாணிக்கு தேவையான தண்ணியை ஊற்றி அரிசியும் போட்டு கடகடன் கொதிக்க விட்டு, என்னடா பிரியாணின்னு பீஸே போடலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எம்டி பிரியாணி. சரி இந்த கேப்பில் நம்ம கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கிரேவிக்கு ரெடி பண்ணலான்னு காடை கிரேவிக்கு ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு விட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஆருத்ரா இருந்துச்சு. அவளையும் கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு அது நல்லா வதங்கினோன்னே காடையை தூக்கி அதில் போட்டுட்டு இந்த பக்கம் நம்மளோட குஸ்கா பிரியாணி ரெடி ஆகிட்டான். அவனையும் தம்மில் போட்டு விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையாக வந்துருந்ததுங்க. சரின்னு ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சோல இதுதான் நம்ம வந்துட்டு மசாலா போட்டு வச்சுருந்த காடை. இதை நம்ம உள்ளே இறக்கி அவனை நீச்சல் அடிக்க விட்டுலான்னு எல்லாத்தையும் கடன்னு இறக்கி விட்டுட்டு அவனை முழுசாக அப்படி இறக்குறேன். டப்பான்னு ஒரே சவுண்டு. சரின்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு தீபியை சாப்பிட கூப்பிட்டேன். அவளும் வந்து உட்காந்துட்டா. என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ப்ளைன் பிரியாணி, சாதம், ரசம், அப்புறம் வந்துட்டு காடை கிரேவி, அவளுக்கு இலையை போட்டு அவள் கேட்ட பிரியாணி வச்சுட்டு காடையும் வச்சு கொடுத்தாச்சு. அவள் சூப்பராக சாப்பிட்டம்மா, சூப்பராக இருக்குன்னு சொன்னாள். அவ்வளோதான். இந்த வீடியோவில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் கேட்ட மாதிரி சமையல் பண்ணி கொடுத்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்லா பக்கமும் மழை பெய்யுது. எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே வைபோட நாளைக்கு பார்க்கலாம். பாய், டாட்டா.